அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு திருமணம்ன்றது 25 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு நடக்கணும், அதுக்குள்ளேயே ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்றத தாண்டி இப்போ பெண்களுடைய எதிர்பார்ப்பும் அவேர்னஸும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக நான் இருக்கேனா, என்னுடைய கெரியரில் நல்லா இருக்கேனா, நான் தனியாக இண்டிவிஜுவலாக வாழ்ந்தாலுமே நான் நல்லா தானே இருக்கேன். ஸோ மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் நான் ஏன் தேவையில்லாத தலைவலியை நான் சுமந்துக்கணும், இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே அதிகமாக போகுது, இன்னும் நான் கமிட்மெண்ட் அதிகமாக போகுது. இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும் நான் செலவு பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை நான் என்ஜாயபுளாக நான் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்திகரமாக வாழ்கிறேன் என்னுடைய ஏர்னிங்ஸில். இப்போ மேரேஜுன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக அடுத்தது நான் குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், ஹஸ்பண்டுக்கான விஷயங்கள், ஃபேமிலின்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், அதுக்கும் நான் ஏர்னிங்ஸை தேடணும். ஸோ நான் இண்டிவிஜுவலாக இருந்துக்கலாமே. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து பயப்படுறாங்க. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.